ஸோ பார்க்கின்சன்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம்னா மெயினாக பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த டோபமைன் செக்ரேஷன் வந்து கம்மியாகிறதுனால அந்த மெசஞ்சர் வந்து பிரெயினுக்கு அந்த ஸ்டிமுலேஷன் கொடுக்காம இருக்கிறதுனால வரக்கூடிய கண்டிஷன் பேர் தான் பார்க்கின்சன்ஸ். பில் ரோல் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பில் ரோல் மூமெண்ட்லாம் யாருக்கெல்லாம் இருக்குது, வாக்கு வந்து ஸ்டேடியாக இல்லை, முகம் பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன்லெஸ் ஃபேஸ் மாதிரியே இருக்கும். நீங்கள் ஏதாவது சொன்னால் கூட எக்ஸ்பிரஷன் இருக்காது, அது பார்க்கறதோட ஃபேஸ் மாஸ்க் போட்ட மாதிரி அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கண்டிஷன் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலன்ட்ரி ஆக்ஷன்ஸும் இருக்காது, அதாவது கண்ணிமைகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் சொல்லுவோம். இது அன்றாட போக போக என்னென்னா ரொம்ப டீஜெனரேட்டிவ் டிசார்டராகவே மாறிடும். நரம்புகளுக்கான ஸ்ட்ரென்த் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற நவர அரிசி, பால், குறுந்தொட்டி வேறு இதெல்லாம் போட்டு வேக வச்சு மறுபடி பாலும் கஷாயத்தையும் தொட்டு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி நல்லா ஒத்தனம் கொடுத்து ஒரு ரெஜினேட் மாதிரி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு 21 days 45 days அந்த மாதிரி வந்து ரெகுலராக கொடுக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன சார், வீட்டில் இப்போ நான் வந்துட்டு சார் எனக்கு அவ்வளோ தூரம் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு என்னால் முடியல, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ராஜகோபாலகிருஷ்ணன், ஸ்ரீ போகர் ஆரோக்கியாவிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். ஸோ இந்த பார்க்கின்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எந்த கண்டிஷனுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டேஜில் வர ஆரம்பிக்கும். சில பேத்துக்கு ரொம்பவும் ஒரு 50-40 இயர்ஸ்க்கே நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி கண்டிஷன் வருது. ஸோ பார்க்கின்சன்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம்னா, மெயினாக பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த டோபமைன் செக்ரேஷன் வந்து கம்மியாகிறதுனால அந்த மெசஞ்சர் வந்து பிரெயினுக்கு அந்த ஸ்டிமுலேஷன் கொடுக்காம இருக்கிறதுனால வரக்கூடிய கண்டிஷன் பேர் தான் பார்க்கின்சன்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, இது வரைக்கும் எதனால் வருதுன்னு. இது ஒரு வந்து ஜெனட்டிக்கில் நடக்கிற மியூட்டேஷன் சேஞ்சினாலும் நடக்கலாம், இல்லை யாராவது ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க, இல்லைன்னா ஒரு பெஸ்டிசைட்ஸில் வேலை செய்கிறாங்க, இல்லை ஒரு ஃபார்ம் அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அதை முகரும் போது, இல்லைன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது, யாரெல்லாம் ரொம்ப ஆங்கராக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டராக ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் ரொம்ப ரேராக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இது உலகத்தில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலை கம்பேர் பண்ணும்போது மேல்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வருது. இது எப்படி அறிகுறி நமக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இது வந்து ஒரு நரம்பு தளர்ச்சி டிசார்டர் மாதிரி தான், ஒரு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம உடம்புல வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிஃப்னஸை வந்து உருவாக்கும். ஸோ நடக்கும்போது நமக்கு இங்கே ஒரு மாதிரி டைட்டு கொடுக்கும், தொடையெல்லாம் ரொம்ப இறுக ஆரம்பிக்கும். அப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கை வந்து ஷிவரிங் ஆர ஆரம்பிக்கும். ஒரு வார்த்தை பேசுகிறோன்னா கூட அதை வந்து ஒரு உளறொலி பேச வைக்கும். மெயினாக இது பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் கண்டிஷன் மாதிரி தெரியும், ஆனால் ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு செயலாந்த மாதிரியே காமிக்கும். ஆனால் இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரிஜிடிட்டி, உடம்புல பாடியில் ஒரு டைட்னஸ் மாதிரி கொடுத்துட்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நடுக்கம் கொடுக்கும். அந்த நடுக்கத்துக்கூடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னா உடல் பேச வைக்கும். பில் ரோல் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த கை வந்து பார்த்திங்கன்னா அப்படி ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பில் ரோல் மூமெண்ட்லாம் யாருக்கெல்லாம் இருக்குது, வாக்கு வந்து ஸ்டேடியாக இல்லை, முகம் பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன்லெஸ் ஃபேஸ் மாதிரியே இருக்கும். நீங்கள் ஏதாவது சொன்னால் கூட எக்ஸ்பிரஷன் இருக்காது, அது பார்க்கறதோட ஃபேஸ் மாஸ்க் போட்ட மாதிரி அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கண்டிஷன் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலன்ட்ரி ஆக்ஷன்ஸும் இருக்காது, அதாவது கண்ணிமைகள் மூடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் சொல்லுவோம். இது அன்றாட போக போக என்னென்னா ரொம்ப டீஜெனரேட்டிவ் டிசார்டராகவே மாறிடும். நமக்கு வந்து மெமரி லாஸ் இருக்கும், ஸ்பீச் வராது, எழுத வராது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு பேர் தான் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் சொல்லுவோம். ஸோ இது எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் கண்டறிஞ்சு எப்படி நம்ம இது வந்து நம்ம கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஆயுர்வேதம் மூலியமா என்ன மாதிரி தெரப்பிலாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயுர்வேதத்தில் வந்து கம்பவாதம்னு சொல்லுவாங்க, ஏதாவது வாத வியாதியில் ஒரு டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மெயினாக நடுக்கம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ஸ்பீச் டிசார்டர்ஸ், அப்புறம் வந்து ரொம்ப உடம்பு டைட்டாக இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆயுர்வேதத்தில் என்ன மாதிரி தெரப்பி கொடுப்போம், ஆரம்ப நிலையிலேயே இந்த மாதிரி கண்டிஷன் உடம்பு டைட் ஆகுது, நடுக்க வருதுன்னா நீங்கள் அருகாயம் இருக்க இந்த ஏதோ ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலையோ இல்லை நம்ம ஹாஸ்பிட்டலோ வந்தால் நிச்சயமாக இதை வந்து முற்றிலும் குணமாக்க முடியும். ஸோ அது எப்படி நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்ம குணமாக்குறோன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஆயுர்வேதா, சித்தா, வர்மா, நேச்சுரோபதி இது எல்லாமே ஒருங்கிணைந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். நான் சொன்ன மாதிரி இது வாத வியாதின்னு சொன்னேன். ஸோ மெயினாக இந்த கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேய்மான மாதிரி கண்டிஷன், அதாவது நரம்புகள் தளர்ச்சியடைந்து தேய்மான இருக்கக்கூடிய கண்டிஷன். இதுக்கு மெயினாக ஸ்ட்ரென்த் ப்ரொமோட்டிவான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுப்போம், அதாவது நசியம் சொல்லி முதல்ல நம்ம கொடுப்போம். ஸோ நசியம் அப்படின்னா மூக்கு வழியாக மருந்து விட்டு வாய் வழியாக வெளியே கொண்டு தலையில் இருக்கக்கூடிய நீராகட்டும், சைனஸ் ப்ராப்ளம் ஆகட்டும், பிரெயினுக்கு நல்ல ஆக்சிஜன் சப்ளை போகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த நசியம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிளென்சஸ் ஆகும், பிரெயினுக்கு நல்லா ஆக்சிஜன் போகும். ஸோ இது ஒரு நல்லா ஹெல்ப் பண்ணும், அவங்களுக்கு அந்த மூளையை தூண்டுறதுக்கான ஒரு பயிற்சி நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிரோதாரா, மூளையை வந்து நல்லா குளிர்விக்கிறதுக்காக சிரோதாரா ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இது பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா சென்சேஷன் மாறும், நினைவுகள் நல்லா வரும், நல்லா தூக்கம் வரும், ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு நல்ல
நல்லா ரிஜிடாக இருக்கும், ரொம்ப டைட்னஸாக இருக்கிறதுக்காக நாம் வந்து உத்தூரத்தனம் சொல்லி ஒரு தெரப்பி கொடுப்போம். அதாவது பவுடர் மசாஜாக போட்டு நல்லா தேய்ச்சி அந்த வந்து ரிஜிடிட்டியை நம்ம எடுத்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிஃப்னஸை நம்ம வந்து போக்க வைப்போம். நாலாவது வந்து பஸ்தி முறை ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மலைக்குடல் வழியாகவே மருந்துகள் கொடுத்து மலைக்குடல் வழியாகவே வெளியே வரது பார்த்தீங்கன்னா பஸ்தி ட்ரீட்மெண்ட். இது வந்து மெயினாக உடம்புல உள்ள அந்த வாதத்தை போக்குறதுக்காக இந்த பஸ்தி ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் சேர்ந்து கொடுத்துட்டு கடைசியாக வந்து நவரதாரா இல்லை நவரக்கிளின்னு சொல்லி நரம்புகளுக்கான ஸ்ட்ரென்த் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற நவர அரிசி, பால், குறுந்தொட்டி வேறு இதெல்லாம் போட்டு வேக வச்சு மறுபடி பாலும் கஷாயத்தையும் தொட்டு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி நல்லா ஒத்தனம் கொடுத்து ஒரு ரெஜினேட் மாதிரி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு 21 days 45 days அந்த மாதிரி வந்து ரெகுலராக கொடுக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து நல்லாவே கிடைக்கும். அந்த வாக் கெயிட்டில் நடக்கும்போது இருக்கக்கூடிய இந்த ஸ்டெபிலிட்டி நல்லாவே மாறும், ஸ்பீச் நல்லாவே மாறும். கண்டினியூவாக எடுத்துகிட்டு நாங்கள் சொல்கிறது வீட்டில் ஃபாலோ பண்ணிவிட்டு சில ஆயுர்வேத மெடிசன்ஸ் சாப்பிட்டு வந்தாவே இந்த கண்டிஷனை வந்து முற்றிலுமே நம்ம தடுக்கலாம். ஆரம்ப நிலையிலே கண்டறிஞ்சிட்டிங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லைனா சிடி பிரைன் இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது டோபமைன் செக்ரீஷன் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு ஸோ நம்ம இந்த கண்டிஷனை வந்து தெரிஞ்சுக்கலாம். உடம்பு யாருக்கு ரிஜிடாக இருக்குது, யாருக்கெல்லாம் ஷிவரிங்கும் சேர்த்து வருதுன்ற கண்டிஷனில் நீங்கள் அருகாமல் இருக்க அளவுக்கு டாக்டர்ஸ் செக் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். எம்ஆர்ஐ பிரைன், சிடி பிரைன் எடுத்து பார்த்துட்டு ஸோ இது பார்க்கின்சன்ஸ்னு கண்டுபிடிச்சாங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஆயுர்வேதத்தில் முற்றிலுமே ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்லேயே வந்தீங்கன்னா நல்லா நிச்சயமான நிரந்தர தீர்வு இருக்குது. இல்லை சார் நான் ரொம்ப நாளாக இருக்குது, நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன்னா அவங்களுக்குமே இது வந்து நம்ம ஸ்ட்ரென்த் நல்லா கொடுத்துட்டு முன்னைக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கெயிட் நல்லா கொடுத்து அவங்களோட வேலைகளை செய்கிறதுக்கான வேலைகளை நம்ம ஈஸியாக பண்ண வைப்போம். மெயினாக ஸ்டிஃப்னஸ் நல்லா போக வைப்போம். ஸோ இது வந்து மெயினாக ஆயுர்வேதத்தில் முற்றிலுமே நிரந்தரமாக தீர்வு காணக்கூடிய வியாதி தான் இது. யாரும் பயப்பட தேவையில்லை. மெயினாக ஆரம்ப நிலையில் இன்னும் நல்லாவே சக்ஸஸாகவே பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன சார் வீட்டில் இப்போ நான் வந்துட்டு சார் எனக்கு அவ்வளோ தூரம் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு என்னால் முடியல, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான விஷயங்கள்லாம் இருக்குது. சில என்னென்னா அமுக்ரா சூரணம், நிலப்பனை கிழங்கு சூரணம், பூனைக்காளி சூரணம், ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மி சூரணம், இதெல்லாம் ஒன்றா கலந்து பாலில் ஈக்குவலாக இது 50 கிராம் இது 50 கிராம், அதாவது பூனைக்காளி 50 கிராம், நிலப்பனை 50 கிராம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமுக்ரா 50 கிராம், பிரம்மி 50 கிராம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் ஒன்றா கலந்து தினமும் பாலில் ஒரு ஸ்பூன் கலந்து தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா காலையில் ஒரு வேலையும் ஈவினிங் ஒரு வேலையும் குடிச்சிட்டு வந்தாவே நல்ல ஸ்ட்ரென்த் ப்ரொமோட்டிவாக இருக்கும். மெயினாக அந்த பூனைக்காளி வந்து பார்த்தீங்கன்னா டோபமைன் செக்ரேஷனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மெயினாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். என்னால் ட்ரீட்மெண்ட் வர முடியல சார்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. மெயினாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த தைலத்தை யூஸ் பண்ணி பாருங்க. பலா அஸ்வகந்தாதி தைலம்னு இருக்குது. ஸோ இந்த தைலத்தை ரெகுலராக தலைக்கு உடம்புக்கு கால் கையில் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு ஒரு ஹாட் வாட்டர் நல்லா சூடு பண்ணிக்கவும். இல்லைன்னா அரிசி கிலோன்னு தண்ணி இருந்தால் கூட அரிசி கிலோன்னு தண்ணியில் கொஞ்சமாக எப்சம் சால்ட் போட்டு ரெகுலராக உடம்புக்கு ஊற்றிட்டு வந்தீங்கன்னாவே நல்லா அந்த ஸ்டிஃப்னஸ் குறையும், நல்ல ஸ்ட்ரென்த் ப்ரொமோட்டிவாக இருக்கும். நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அரிசி கிலோன்னு தண்ணி வந்து உடம்புக்கு ஊற்றிடுவாங்க. ஏன்னா அந்த ஸ்டிஃப்னஸை வந்து போகிறதுக்காக அரிசி கிலோன்னு தண்ணி நல்லா ஹெல்ப் பண்ணும். கூட நீங்கள் எப்சம் சால்ட்டும் போட்டு கல்லுப்பும் போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும். இதெல்லாம் சிம்பிள் டிப்ஸ். இதை ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க அருகில் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் இல்லைனா நம்ம ஸ்ரீ போகர் ஆரோக்கியம் வந்தீங்கன்னா இதை வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் எல்லாம் தெளிவாக பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டல் நிரந்தரமாக க்யூர் பண்ணுறோம். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் உங்களுக்கு, ஏதாவது இதை பற்றி ஆலோசனை வேணால் ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணுறோம். நம்ம ஹாஸ்பிட்டலில் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.